மட்டும் இன்னைக்கு முடிக்கலைன்னா கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. என்னோட ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுது. வாய்ஸ் ஆடிபிளா தானே இருக்கு? ஓகே. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் சின்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட்ல அதாவது நீங்க ஒவ்வொரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும், எந்த லாங்குவேஜ்க்குனாலும் பேசிக்கான சின்டாக்ஸ் இருக்கும். இப்போ பைத்தான்ல வந்துட்டு நெறைய சின்டாக்ஸ் இருக்கு. சிலயும் அதே மாதிரி பேசிக் சின்டாக்ஸ், ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் சில ரூல்ஸ் அண்ட் பேசிக் சின்டாக்ஸ் இருக்கு. அதான் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு விஷயத்த பிரிண்ட் பண்ணணும். ஒரு அவுட்புட்ட நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா, கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணுவீங்க. நேத்து நம்ம வந்துட்டு அந்த சின்னதா கன்சோல் டாட் லாக விஷுவல்ல வந்து ரன் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட் அது வந்து டைரக்ட்டா நம்மளோட வெப் பேஜ்ல ஷோ ஆகாது. நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா, நம்மளோட சைட்ல கன்சோல்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஷோ ஆகும் அவுட்புட். பட் நமக்கு நம்மளோட வெப் பேஜ்ல நமக்கு ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட் டாட் ரைட் இல்ல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் டோம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்மளோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே பண்ண வைக்கணும்னா, அதெல்லாம் டோம் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதான் இங்க பேசிக்கா குடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஆ முக்கியமா ஜாவாஸ்கிரிப்ட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு 3 வேரியபிள் வேர், லெட், கான்ஸ்ட். ஓகேவா? இது வந்துட்டு 3 வேரியபிள் இங்க இருக்கு. இத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதுக்கப்புறம் பார்க்கலாம். அதே மாதிரி இதுல வந்துட்டு பேசிக்கான வேரியபிள்ஸ் சொன்னோம். ஓகேவா? இப்ப நீங்க இதுல வந்து வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில சியோட ஸ்ட்ரக்சர் வச்சே நான் சொல்றேன். இல்ல சிய வச்சே சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு சி தெரியும் தானே? பேசிக் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. சோ அதனால நான் சிய வச்சே சொல்றேன். ஏன்னா பைத்தானுக்கும் இதையும் விட சிமிலரா சியும் ஜாவாஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். சோ அதனால நான் சி வச்சு சொல்றேன். இப்போ சில வந்து நீங்க வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, அதோட டேட்டா டைப்ப டிக்ளேர் பண்ணுவீங்க. அப்படிதானே? இன்ட் ஏ, இன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு இன்ட் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப். அது ஏ, பி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்க 3 டைப் ஆஃப் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். வேர், லெட், கான்ஸ்ட். இது 3 இந்த 3 விதமா அத டிக்ளேர் பண்ணுவோம். ஒரு ஒரு வேரியபிள நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, ஒண்ணு வேர்ல டிக்ளேர் பண்ணுவீங்க, இல்ல லெட் டிக்ளேர் பண்ணுவீங்க, இல்ல கான்ஸ்ட்ல டிக்ளேர் பண்ணுவீங்க. இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம்னா, டேட்டா டைப்ப ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். அதாவது டேட்டா டைப்னா அங்க இன்டிஜர், கேரக்டர் அப்படி ஸ்பெசிஃபை பண்ண மாரி இங்க ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஓகேவா? சோ அதனால நெறைய இஷ்யூஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நேத்து. அந்த மாதிரி இங்க வந்து 3 டைப்ஸ் இருக்கு. வேர், லெட், கான்ஸ்ட். அத பத்தி இப்ப அதுக்கப்புறம் டீப்பா பார்ப்போம். ஓகே. சோ வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு 2 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ். நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த கான்ஸ்டன்ட்ஸ்னா என்னது? இப்போ 1, 2, 3, 4, 5, 6ங்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ். அது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. அத உங்களால என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதெல்லாம் நீங்க வந்து இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னன்னு சொல்வீங்கன்னா, லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம நார்மலா கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்றோம்ல. நம்பர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இந்த இத வச்சு சொல்றேன். இதுல எது கான்ஸ்டன்ட்? எது வேரியபிள்? x is equal to 5ல எது கான்ஸ்டன்ட் எது வேரியபிள்? எனிஒன்? 5 constant x variable. ஓகே குட். சோ அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுது தானே? இது 5 வந்துட்டு நம்பர். சோ அது வந்து கான்ஸ்டன்ட். x ஓட வேல்யூ உங்களால சொல்ல முடியுமா? x க்கு இதான் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். வேரி ஆயிட்டே இருக்கும். அதனால தான் அது வேரியபிள்ஸ். இத பேசிக்கலா நீங்க வந்து மத்த லாங்குவேஜ் படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க. பட் ஒன்ஸ் அகைன் இங்கேயும் நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ, அந்த ஃபிக்ஸ்ட் வேரியபிள்ஸ்க்கு இங்க வந்து நேம் வந்து வேரியபிள்ஸ் தான். பட் அந்த ஃபிக்ஸ்ட் வேல்யூஸ் நம்ம சொல்றோம்ல, இந்த 5, 6 நம்ம கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலா, இங்க வந்து அத லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எனிவேஸ் நெக்ஸ்ட். சோ 2 இங்க வந்து நீங்க வந்து என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ஆ டேட்டா டைப்ல வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்றது வேர், லெட் வச்சு தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க இன்ட், கேர்ன்னு ஸ்பெசிஃபை பண்ற மாரி வேர், லெட்ன்னு தான் டிஸ்ப்ளே பண்ணுவோம். பட் நீங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் வேல்யூ எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு நம்பர எழுதுறீங்க. ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ எழுதுறீங்க அப்டின்னா, அத வந்து எப்படி எழுதலாம்? இப்ப நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அத டெசிமல்ஸ் வச்சும் எழுதலாம், டெசிமல்ஸ் வைக்காமலும் எழுதலாம். இங்க எழுதியிருக்காங்கல்ல 10.50 அப்படிங்கிறது நம்ம டெசிமல் வேல்யூன்னு சொல்லுவோம். டெசிமல்ஸ் இல்லாமனா டா 1001 அப்படிங்கிறது வந்துட்டு கன்டினியூட்டியா இருக்கு. சோ அதுல பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லன்னா, நம்ம அத வந்துட்டு என்ன பண்ணுவோம்? நார்மல் நம்பரா எழுதுவோம். பாயிண்ட்ஸ் வச்சோம்னா, அத டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க நம்ம டெசிமல்ஸ் வச்சும் எழுதலாம், டெசிமல்ஸ் இல்லாமலும் எழுதலாம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா 2 விஷயம் தான் வரும். ஸ்ட்ரிங்ஸ்னாலே நமக்கு என்ன நினைவு வரும்? கோட்ஸ், டபுள் கோட்ஸ் அல்லது சிங்கிள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்லயும் எழுதலாம், இல்லன்னா சிங்கிள் கோட்ஸ்லயும் எழுதலாம். ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம். ஓகே. டபுள் கோட்ஸ்ல இல்ல சிங்கிள் கோட்ஸ்ல எழுதிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸ்லாம் நம்ம பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, ஒரு டேட்டாவ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சோ அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, சிலத வந்து வேர்ன்னு டிக்ளேர் பண்ணுவோம். சிலத லெட், சிலத வந்து கான்ஸ்ட் அப்டின்னு டிக்ளேர் பண்ணி, அத வேல்யூஸ் அசைன் பண்றோம். ஏன் வேர், லெட், கான்ஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னு இப்ப பார்க்கலாம். ஓகே. அது நம்மளுக்கு வரும். இதுக்கப்புறம் வரும். வெயிட் அ மினிட். அது நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்றேன். ஓகே. ம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல. அ அப்போ வந்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். வேர்னா என்ன, லெட்னா என்ன, கேர்னா என்னன்னு நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியரா புரியிற மாரி நான் சொல்றேன். ஓகே. ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு எப்படி அப்டின்னா, வழக்கமாவே வேரியபிள்ஸ் அப்டின்னா, அதுல வந்து 2 வேரியபிள்ஸ் இருக்கும். ஒண்ணு லோக்கல் வேரியபிள்ஸ், இன்னொன்னு குளோபல் வேரியபிள்ஸ் அப்டின்னு 2 டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். ஆ நம்ம அசைன் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஈக்குவல் டூ சைன் யூஸ் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் அசைன் பண்றதுக்கு ஈக்குவல் டூ சைனு அப்படி யூஸ் பண்ணுவோம். இ அ இப்போதைக்கு நீங்க லெட்டு வேர் அப்படின்னா என்னன்னா, எ இன்ட்டு, கேர்ன்னு யூஸ் பண்றதுக்கு பதிலா, இங்க வந்து லெட்டு, வேர், கான்ஸ்டன்ட் 3 இது யூஸ் பண்ணுவோம். அதோட டிஃபரன்ஸ நான் சொல்றேன். ஓகே. ஓகே. லெட்டு, வேர் அந்த மாதிரி யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி அசைன் பண்றோம். அசைன் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா, ஈக்குவல் டூ சைன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப லெட் எக்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 6 அப்படின்னு அசைன் பண்றதுக்கு ஈக்குவல் டூ சைன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள். ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, அது பேர் என்னது? ஆ லோக்கல் வேரியபிள். இருங்க எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருப்பாங்கல்ல. ஓகே. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஆ ஃபங்ஷன்ல ஒரு ஃபங்ஷன் அதாவது நீங்க இப்போ ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஓவரால் ப்ரோகிராம். அந்த ப்ரோகிராம்க்குள்ள ஒரு குட்டி ஃபங்ஷன நீங்க டிக்ளேர் பண்றீங்க அப்டின்னா, நீங்க ஃபங்ஷன் அப்டிங்கிற அந்த கீவேர்டு மஸ்ட். ஓகேவா? எல்லா இதுலயுமே ஃபங்ஷன் அப்டிங்கிற அந்த கீவேர்டு இருக்கணும். அந்த கீவேர்டுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? அந்த ஃபங்ஷனுக்கு நேம் நீங்க எதுனாலும் வச்சுக்கலாம். இங்க மை ஃபங்ஷன் வச்சிருக்காங்களா? நீங்க அதுக்கு பதிலா எதுனாலும் வச்சுக்கலாம் நேம். ஓகே. ஃப்ரூட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்ல வேற ஏதோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஃபங்ஷன் நேம் தோணுதோ அந்த ஃபங்ஷன் நேம் வச்சுக்கலாம். பட் அந்த ஃபங்ஷன் நேமுக்கு முன்னாடி இந்த ஃபங்ஷன் அப்படிங்கிற இந்த வேர்ட் வந்துட்டு சின்டாக்ஸ் இட்ஸ் கம்பல்சரி. இது கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் நீங்க வந்துட்டு வெறுமனே ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வச்சா போதாது. இந்த பேரந்தசிஸ் கண்டிப்பா நீங்க போடணும். ஃபங்ஷன நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் நேம் எழுதிட்டு அந்த பேரந்தசிஸ் கண்டிப்பா போடணும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்காங்க. ஃபைனலி ஒரு செட் ஆஃப் கோட் அந்த ஃபங்ஷனுக்குள்ள கோட் எழுதியிருக்காங்களா? அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க ஃபங்ஷன எழுதுனா மட்டும் போதாது. அது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? ஒரு ஃபங்ஷன நீங்க கால் பண்ணும்போது தான் அந்த ஃபங்ஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்படிதானே? அதே மாதிரி தான் இங்க நம்ம ஃபங்ஷன் எழுதிட்டோம். மை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்றோம்னா, அந்த ஃபங்ஷன கால் பண்றோம். ஓகேவா? அத கால் பண்றது தான் இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மை ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன நீங்க கீழ கால் பண்ணணும். நீங்க வந்து சம்டைம்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவோம். நான்லாம் நெறைய டைம் பண்ணுவேன். ஓகேவா? ஃபங்ஷன்ஸ்லாம் எழுதிருவேன். இப்போ வந்து இதுல ஒரே ஃபங்ஷன்ஸ் இருக்கு. நோ ப்ராப்ளம். சம்டைம்ஸ் நீங்க நெறைய ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத வந்து கால் பண்ண மறந்துருவோம். அத கால் பண்ண மறந்துட்டோம்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்க வந்து ஜஸ்ட் ஃபங்ஷன கிரியேட் பண்ணா மட்டும் போதாது. கீழ போயிட்டு அந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். அந்த நேம வச்சு அந்த ஃபங்ஷன கால் பண்ணாதான் அந்த ஃபங்ஷன் கால் ஆகி அதுக்குள்ள உள்ள அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரி, லெட்ஸ் கமிங் டூ த பாயிண்ட். இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்னா, லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் தென் குளோபல் வேரியபிள்ஸ் 2 இது படிச்சோம்.
சோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னது? ஒரு செட் ஆஃப் ஃபங்ஷனுக்குள்ள நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றீங்கன்னா, அது பேரு தான் லோக்கல் வேரியபிள். அந்த வேரியபிள உங்களால என்ன பண்ண முடியாது? அந்த ஃபங்ஷன தாண்டி வேற எந்த இடத்துலயும் யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே நீங்க மத்த ப்ரோகிராம்லயும் படிச்சிருக்கீங்க. சேம் ரூல்ஸ் தான் இங்கேயும். ஓகே. சோ லோக்கல் வேரியபிள்ல நீங்க ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றீங்கன்னா, அத வந்து அவுட் சைட் தட் ஃபங்ஷன் உங்களால டிக்ளேர் பண்ண முடியாது. குளோபல் வேரியபிள்னா என்னது? ஒரு ஃபங்ஷனுக்கு வெளியில இல்லன்னா டாப் ஆஃப் த புரோகிராம்ல காமனா டிக்ளேர் பண்ணிருவாங்க ஒரு வேரியபிள. சோ அந்த வேரியபிள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபங்ஷனுக்குள்ளேயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்ஷனுக்கு வெளியிலயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லா இடத்துலயும் அத யூஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனால, அத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இதுல யாராவது ஒருத்தவங்க சொல்லலாமா? இதுல எது ஆம் குளோபல் வேரியபிள், எது லோக்கல் வேரியபிள் இந்த புரோகிராம்ல? எனிஒன்? இந்த இந்த புரோகிராம்ல எது லோக்கல் வேரியபிள், எது குளோபல் வேரியபிள்? ஆப்பிள் வந்து குளோபல் வேரியபிள். யாரு? 47 ஆப்பிள் வந்து குளோபல் வேரியபிள். ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கும் லிட்ரல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சது தானே? எஸ் மேம். இப்ப நான் வந்து நீங்க சொன்னது எல்லாமே லிட்ரல்ஸ். லிட்ரல்ஸ் தான் என்னதுன்னா வேல்யூஸ். அசைன் பண்ற வேல்யூஸ் தான் லிட்ரல்ஸ். நான் கேக்குறது வேரியபிள்ஸ். நேம் குளோபல் வேரியபிள். குளோபல் வேரியபிள். நம் வந்துட்டு லோக்கல் லோக்கல் வேரியபிள். வேரியபிள். ஓகேவா? சோ ஓகே, நான் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க இந்த நம் இருக்குல்ல, இந்த நம்மு, நேம் இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து எந்த வேல்யூஸ்னாலும் குடுக்கலாம். இப்போதைக்கு நீங்க நம்ம வந்து 45ன்னு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி என்ன பண்ணலாம்னா, நம்மோட வேல்யூஸ நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? நமக்கு வந்துட்டு இப்ப 45 தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. அத நீங்க வந்துட்டு என்ன பண்ணிரலாம்னா, இப்ப சில நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம கூட அ இப்போ இங்க லெட் நம் இஸ் ஈக்குவல் டூ 45ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆ நான் ஒரு கோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிறவா? வெயிட் அ மினிட். உங்களுக்கு ஏன் அது வேரியபிள், இது கான்ஸ்டன்ட்ஸ்ங்கிறத வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, இங்க என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு லெட் நேம் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு இருக்கா? ஓகே. நான் அத மாரியே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோடு வச்சிருக்கேன். இதுல என்ன பண்றேன்னா, லெட் நேம் இஸ் ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்ல ஆப்பிள் அப்படின்னு இருக்கா? ஓகே. சோ அடுத்து என்ன பண்றோம்? ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். ஓகே. ஃபங்ஷன்ல நம்ம என்ன கிரியேட் பண்றோம் அப்படின்னா, மை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுனாலும் உங்களோட ஃபங்ஷனுக்கு என்ன நேமோ அந்த நேம நீங்க வச்சுக்கலாம். ஓகே. மை ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். அந்த ஃபங்ஷன்ல வந்துட்டு லெட் நேம் நம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றேன்னா, நான் இப்போ வந்து 45ன்னு அசைன் பண்ணிட்டு கன்சோல் டாட் லாகுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, அந்த நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஓகே. இதான் அந்த ப்ரோகிராம். அண்ட் தென் நீங்க என்ன பண்ணணும்? கீழ அந்த ஃபங்ஷன கால் பண்ணணும். மை ஃபங்ஷன கால் பண்ணணும். ஓகே. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபங்ஷன் கால் ஆயி இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ இந்த ப்ரோகிராம்ல இவ்வளவுதான் குடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ராவா கன்சோல் டாட் லாக்ல நம்ம வந்துட்டு இது வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொன்னோமா? சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க உள்ள வந்து கன்சோல் டாட் லாக்ல நீங்க நம்ப மட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க குளோபல் வேரியபிளா இந்த நேம டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால, இந்த கன்சோல் டாட் லாக்ல நீங்க என்ன பண்ணலாம்? நேமையும் கால் பண்ணி அத பிரிண்ட் பண்ண சொல்லலாம். கன்சோல் டாட் லாக் என்ன பண்ணும்? பாடி
கதவை அடிச்சுட்டு வெளியில போ. ஓகே. சோ லெட்ஸ் கன்டின்யூ. ஓகே. சோ நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா கன்சோல் டாட் லாக்ல நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நேமையும் சேர்த்து அந்த ஏன்னா அந்த நேம் வந்து என்னது குளோபல் வேரியபிள். சோ அதனால அதையும் நீங்க பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்து இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் தான் ஷோ ஆகும். அந்த கன்சோல் டாட் லாக்ல உள்ளதை நீங்க பார்க்கணும்னா இன்ஸ்பெக்ட் குள்ள போயிட்டு கன்சோல்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 45 பிரிண்ட் ஆயிருக்கு அண்ட் தென் அங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு ஆப்பிள் பிரிண்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க 45 அண்ட் தென் ஆப்பிள். சோ இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப நான் என்ன சொன்னேன்னா குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு. நான் இப்ப எதுக்கு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரியபிளுக்கும் கான்ஸ்டன்ட்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் புரியணும். இப்ப நீங்க என்னன்னா இந்த நேம் இருக்குல்ல நேமுக்கு நீங்க வேல்யூஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்முக்கு இப்போ நீங்க வேல்யூஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இனிஷியலா நம்ம இங்க 45ன்னு குடுத்துருக்கோம். இப்ப நான் என்ன பண்றேன்னா இன்னொரு ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். சரிங்களா? அந்த வேரியபிள நீங்க சில டைம் நீங்க பாத்தீங்கன்னா நம் பிளஸ் பிளஸ் இப்படிலாம் குடுப்பாங்க. அப்படிதானே? இப்படிலாம் குடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? வெயிட் எ மினிட். இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இல்லன்னா என்ன பண்ணலாம்னா நம்மோட வேல்யூவ வேற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அந்த நம்ம வந்து நம்ம ஏதோ சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்மளால அது சொல்லவும் முடியாது. இந்த வேல்யூல தான் அது ஃபிக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனாலதான் அதுக்கு பேர் என்னதுன்னா வேரியபிள்ஸ். ஓகேவா? பட் வந்துட்டு இந்த 45 ஆப்பிள் இந்த வேர்ட்ல உங்களால எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. 45னா 45 தான். அதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நான் நம்பருக்கு 45ன்னு குடுக்குறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் 45 குடுப்பேனா? இல்ல. வேற அதே வேரியபிள் நேமுக்கு நான் வேற ஒரு நம்பர கூட நான் குடுப்பேன். சோ அந்த வேரியபிள் நேமுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் இது பேரு வேரியபிள்ஸ். நேமுக்கு நீங்க எப்போதுமே ஆப்பிள் தான் குடுப்பீங்க அப்படின்னு கிடையாது. நேமுங்கிற வேரியபிள்ல நீங்க வேற ஒரு நம்பர் இதையும் குடுத்துக்கிடுவீங்க. நேம் அப்படின்னு வேரியபிள் இருக்கும். அதுக்கு எப்போதும் ஆப்பிள் தான் குடுப்போமான்னா கிடையாது. ஓ இந்த டைம் ஆப்பிள் குடுக்குறோம். இன்னொரு டைம் நீங்க வேற ஒரு நேம் குடுப்பீங்க. இன்னொரு டைம் வேற ஒரு ஒரு ஃப்ரூட்டோட நேம் குடுப்பீங்க. அப்போ அந்த நேம் நம்மங்கிறது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அத உங்களால கான்ஸ்டன்ட்டா இதுதான் வேல்யூ, இதுதான் ஆஹ் வந்து அதோட ஃபிக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. தட்ஸ் வை அது வந்து நம்ம வேரியபிள்னு சொல்றோம். பட் இந்த ஆப்பிள் 45 இது வந்து ஃபிக்ஸ்ட் வேல்யூ. எப்போதுமே ஆப்பிள்னா ஆப்பிள் தான். 45க்கு வேல்யூ 45 தான். அந்த மாதிரி. சோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்ககிட்ட வந்து இனிமேல் யாராவது வேரியபிள்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு லெட் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண வேரியபிள்ஸ் சொல்லணும். அதுக்கு அசைன் பண்ணிருக்க வேல்யூஸ் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுல என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். சோ என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா வழக்கம் போல பிளஸ், மைனஸ், அப்புறம் இன்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். டிவைடு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பிளஸ்னா ஆட் பண்றது, மைனஸ்னா சப்ட்ராக்ட் பண்றதுக்கு, இன்ட் அப்படின்னா ஆஹ் என்ன பண்ணலாம்னா மல்டிப்ளை பண்றதுக்கு, அப்புறம் வந்துட்டு டிவைடு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ அடுத்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் டு வழக்கமா நம்ம யூஸ் பண்ற ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஓகே. இது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அண்ட் தென் இது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். கம்பேரேட்டிவ் ஆப்பரேட்டர்னா என்னது கிரேட்டர் தென் லெஸ் தென் அதெல்லாம் வந்துட்டு கம்பேரேட்டிவ் ஆப்பரேட்டர்ல வரும். அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஆப்பரேட்டர் ஈக்குவல் டு அதாவது டபுள் ஈக்குவல் அதெல்லாம் வந்துட்டு டபுள் ஈக்குவல்னா ஈக்குவல் கம்பேரேட்டிவ் ஆப்பரேட்டருக்குள்ள தான் வரும். இது பேசிக்கான அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர். ஓகேவா? லெட்டும் கீ வேரும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா
ஒரு வேரியபிள கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நான் என்ன சொல்லணும்னா, ஆல்ரெடி நீங்க வந்துட்டு இன்ட், கேர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு வேரியபிள நீங்க கிரியேட் பண்ணணும். ஸ்டார்ட்டிங்ல டிக்ளேர் பண்ணணும் அப்டின்னா, லெட், வேர் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்போ நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க தெரியுமா? இங்க இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த இந்த கோட நீங்க இப்ப கமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் ஸ்லாஷ்ன்னு குடுத்தோனே எப்படி கமெண்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி டபுள் கோட்ஸ்க்குள்ள கமெண்ட் ஆகும். ஓகே. சரி. ஒரு மாதிரி என்ன சொல்றது? லெஸ் தென் ரைட் ஈக்குவல் டூ அந்த மாரி கமெண்ட் ஆகும். இங்க நீங்க கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்படி கமெண்ட் ஆகுதுன்னா, இப்ப இது வந்துட்டு எதோட கோடு? ஜாவா ஸ்கிரிப்ட்டோட கோடு. இப்ப நான் மேல எழுதியிருந்தேன் H1 டேக் வச்சு எழுதியிருந்தேனே, அது எதோட கோடு? HTML கோடு. அங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே நீங்க கண்ட்ரோல் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? சிம்பிளா கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்து தான் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. பட் அங்க கமெண்ட் பண்றதுக்கு அது என்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னா, ஒரு லெஸ் தென் சிம்பிள், ஒரு ஒரு எக்ஸ்கிளமெண்டரி மார்க் யூஸ் பண்ணி 2 டேஷ் போட்டிருக்கு. பட் இங்க கமெண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒரு 2 பேக் ஸ்லாஷ் மாரி யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ நீங்க எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கோட கமெண்ட் பண்ணணும்னாலும், டபுள் பேக் ஸ்லாஷ் வந்து குடுத்தீங்கன்னா, அது வந்து கமெண்ட் ஆகும். நீங்க வந்து கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்தாலே வந்துட்டு எல்லாமே கமெண்ட் ஆக தான் போகுது. பட் வந்துட்டு எப்படி கமெண்ட் ஆகுறதுங்கிறது உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியணும். ஓகே. இங்க கமெண்ட் ஆகும்போது அது வந்து இந்த சிம்பிள்ஸ போடுது. இப்போ வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் கமெண்ட் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுது? 2 டபுள் ஸ்லாஷ் ஆ சிம்பிள்ஸ போட்டு தான் அது என்னது கமெண்ட் ஆகுது. ஓகே. சோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நம்மளுக்கு ஏன் வழக்கமா நம்ம எப்போ வந்து கமெண்ட் பண்ணுவோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட. அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்ல. அத நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் நம்மளோட கோட்ல அப்டின்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கமெண்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி வெறும் பேக் ஸ்லாஷஸ் மட்டும் கிடையாது. டபுள் ஸ்லாஷஸ் மட்டும் கிடையாது. ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டாலும் அதுக்கும் என்ன மீனிங் அப்டின்னா, அது வந்து கமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ரைட். இந்த கோட்ல போயிட்டு, இதுல போயிட்டு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்டின்னா, ஒரு சரி, சரி. இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்லாஷ் போட்டு, ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு, ஓகே. அதே மாதிரி எங்க வரைக்கும் முடியும்? இப்ப நீங்க ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உள்ள எல்லா எலமெண்ட்டையுமே அது கமாண்ட் பண்ணிரும். பட் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவுமே ஃபுல்லாவே கமாண்ட் ஆக வேண்டாம். இந்த நம்முக்கு அப்புறம் கமாண்ட் நம்ம வரைக்கும் கமாண்ட் ஆனா போதும். சோ அதனால என்ன பண்றேன்னா, இன்னொரு ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுறேன். ஓகேவா? அப்ப என்ன ஆயிரும்? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆ கமாண்ட் ஆகும். சோ இது வந்துட்டு கமாண்ட் பண்றதோட ஸ்டார்ட்டிங், இது வந்துட்டு அதோட எண்டிங். இப்படியும் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியும் கமெண்ட் பண்ணலாம். சோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு தனித்தனியா இப்படி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். விஷுவல பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல் ஸ்லாஷ் குடுத்தா எல்லாமே கமெண்ட் ஆயிரும். பட் வந்து நீங்க டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி குடுத்துட்டோம்னா, கமாண்ட்ல குடுத்துட்டோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. ஓகே. சோ, அடுத்து வந்து ஐடென்டிஃபயர்ஸ். சோ, ஐடென்டிஃபயர்ஸ் அப்டின்னா என்னன்னா, ஒரு வேரியபிள்ஸ், ஒரு கீவேர்ட்ஸ், ஒரு ஃபங்ஷன நீங்க நேம் பண்றீங்க அப்டின்னா, அதான் வந்துட்டு ஐடென்டிஃபயர்ஸ். ஓகேவா? சோ, இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நேம்ஸ் இதெல்லாம் இருக்கு. ரூல்ஸ் இருக்கு. இப்படிதான் நீங்க வந்து ஐடென்டிஃபையர ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்டிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபயர்ஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து இங்க நீங்க எக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கல்ல. ஒரு வேரியபிள் நேம் வந்து எக்ஸ்ன்னு குடுத்தீங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்ஷன் நேம் வந்துட்டு மை ஃபங்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் குடுத்தீங்க. இது எல்லாமே என்னது ஒரு வேரியபிள் நேம்ஸ், ஒரு ஃபங்ஷன் நேம்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தான் வந்துட்டு ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் சின்டாக்ஸ தாண்டி யூசர்ல நம்ம கோடர், டெவலப்பர் வந்துட்டு ஒரு நேமோ ஏதோ குடுக்குறோம். இந்த நேம்ங்கிறது சின்டாக்ஸா கிடையாது. இத நீங்க வந்துட்டு நேம்ன்னு குடுக்கலாம், ஃப்ரூட்ன்னு குடுக்கலாம், எதுனாலும் குடுக்கலாம். அது வந்துட்டு ஒரு யூசர் வந்து டிசைன் பண்றது. சாரி ஒரு நாட் எ யூசர். ஒரு டெவலப்பர் வந்து குடுக்குறது நேம். பட் லெட்ல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அது வந்துட்டு சின்டாக்ஸ். லெட்னா லெட்ங்கிற வேர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து நீங்க ஃபங்ஷன்ஸ்னு ஒரு வேர்ட் இருக்கா? சோ இந்த வேர்ட நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபங்ஷன்ஸ்னா ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும்.
அதுல எந்த விதமான சேஞ்சஸும் உங்களால மேக் பண்ண முடியாது. பட் நீங்க மை ஃபங்ஷன உங்களுக்கு விருப்பப்படி எதுனாலும் குடுத்துக்கலாம். நேம்னா அது எதுனாலும் குடுத்துக்கலாம். பட் அதுலயும் சில ரூல்ஸ் இருக்கு. எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. ஐடென்டிஃபையர்ஸ்னாலும் அதையும் எப்படி குடுக்கணும் அப்படிங்கிறது. நீங்க வந்து எந்த நேம்னாலும் குடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதையும் எப்படி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட நேம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒண்ணு ஆல்பபெட்ஸ்ல இருக்கணும். ஓகேவா? இல்ல ஆல்பபெட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அல்லது வந்து டாலர் சைனு, இல்லன்னா ஒரு அண்டர் ஸ்கோர் அந்த மாதிரி உங்களோட நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சப்சிக்வெண்ட் கேரக்டர்ஸ் வந்துட்டு லெட்டரா இருக்கலாம், டிஜிட்டா இருக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உங்களால ஒரு வேரியபிள் நேம உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு வேரியபிள் நேம 2 அப்படின்னு ஒரு இந்த நேமுக்கு பதிலா இங்க லெட் ஈக்குவல் டு ஆப்பிள்னு இருக்கா? அந்த நேமுக்கு பதிலா இமேஜின் பண்ணி பாருங்க. 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் குடுக்க முடியுமா உங்களால? இதுவரைக்கும் நீங்க கோடிங் பண்ணியிருப்பீங்க. அதுல எதுலயாவது அப்ப அப்படி குடுத்திருப்பீங்களா? குடுத்திருக்க மாட்டீங்க. எப்போதுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு டிஜிட்ஸ வந்துட்டு ஒரு வேரியபிள் நேமா குடுக்க மாட்டோம். பட் இப்படி குடுத்திருப்போம். num1, num2 அப்படின்னு குடுத்திருப்போம். ஒரு ஒரு ஆல்பபெட்ஸோட சேர்ந்த மாதிரி ஒரு டிஜிட்ஸ குடுத்திருப்போமே தவிர, எடுத்து அ டிஜிட்ஸ ஃபர்ஸ்ட்டே குடுத்திருக்க மாட்டோம். ஒண்ணு வெறும் டிஜிட்ஸாவோ, இல்லன்னா இந்த இடத்துல இங்க நான் எழுதி காமிக்கிறேன் போர்ட்ல. இப்போ வந்து நம்ம இப்படி குடுத்துப்போம். ஓகேவா? num1 இப்படி குடுத்திருப்போம். ம். இப்படி என்னைக்காவது குடுத்திருக்கோமா? குடுத்தோனே எரர் அடிக்கு பாருங்க. இப்படி என்னைக்காவது குடுத்திருப்போமா? குடுத்திருக்க மாட்டோம். அதே மாரி இப்படியும் குடுத்திருக்க மாட்டோம். ஒண்ணம் அப்படின்னு குடுத்திருக்க மாட்டோம். எப்போதுமே நம்மளோட ஐடென்டிஃபையர் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, ஐடென்டிஃபையர்னா ஒண்ணும் இல்ல. நீங்க யூஸ் பண்ற நீங்களா குடுக்குற நேம்ஸ். ஓகேவா? சின்டாக்ஸ போக இந்த ஃபங்ஷன் இதெல்லாம் சின்டாக்ஸ். லெட்ங்கிறது இங்க சின்டாக்ஸ். அத தவிர்த்துட்டு நீங்களா குடுக்குற நேம்ஸ் தான் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ அந்த ஐடென்டிஃபையர்ஸ்ல நம்ம வந்துட்டு என்ன பண்ண வரோம்? ஒண்ணம் அப்படின்னு குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து தப்பு. ஒரு ஒரு ஆல்ரெடி ரூல்ஸ் சொல்ட்டாங்க. இதுல வந்துட்டு நீங்க ஒண்ணம் குடுக்குறதுக்கு பதிலா, இப்படி குடுக்கலாம். அண்டர்ஸ்கோர் நம்ன்னு குடுக்கலாம். ஒண்ணு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அல்லது டிஜிட். அல்லது என்னது அப்படின்னா, ஏதாவது ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் லைக் டாலர் சிம்பிள்ஸ். இப்படி நீங்க வந்து வேரியபிள் நேம குடுத்துக்கலாம். ஓகே. ஆனா, நீங்க எப்படி குடுக்கக் கூடாது? ஒரு டிஜிட்ஸ வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாரி வெறும் டிஜிட்ஸ மட்டும் வச்சு இப்போ 1, 12 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு நேம் குடுக்கக் கூடாது. ஓகேவா? டிஜிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து சாரி டிஜிட்ஸ்ங்க பாருங்க ஆல்பபெட்ஸ்க்கு அப்புறம் நீங்க டிஜிட்ஸ குடுத்துக்கலாம். பட் வெறும் டிஜிட்ஸ வச்சு அல்லது ஒரு டிஜிட்ஸ வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வேரியபிள் நேம நீங்க வந்து குடுக்கக் கூடாது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஆ இதேதான். இததான் இங்க குடுத்திருக்காங்க. சோ, இதனால நமக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, ஈஸியா வேரியபிள்ஸ் யாரு, வேல்யூஸ் என்னது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால தான் இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஐடென்டிஃபையர்ஸ். இந்த 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 ரூல்ஸ்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அப்பதானே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப நான் இங்க போயிட்டு 12 இஸ் ஈக்குவல் டூ 45 அப்படின்னு குடுத்தேன்னா, அதுக்கு எது வேரியபிள், எது நம்பர் அப்படின்னு அதுக்கு வந்து வேல்யூஸ், எது லிட்டரல்ஸ் அப்படின்னு தெரியாது. லிட்டரல்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் நம்பர்ஸ், கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் லிட்டரல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படிதானே? சோ அந்த எது கான்ஸ்டன்ட், எது வேரியபிள்னே அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? நான் ஃபாஸ்ட்டா போற மாரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இன் பிட்வீன்ல கேட்டுருங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு என்னதுன்னா, கேஸ் சென்சிட்டிவ். வழக்கம் போல எல்லா புரோகிராமிங்லயுமே கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நீங்க ரீட் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா, ஆம் லா இப்ப நீங்க ஆல்பபெட்ஸ்ல வந்துட்டு ஒரு எலமெண்ட்ட வந்துட்டு எப்படி டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லாஸ்ட் நேம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க எண்ண மட்டும் கேப்ஸ்ல போட்டா, நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிற அந்த நேம் ஆக்சஸ் ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா, இங்க நீங்க லாஸ்ட் நேம்ல என் ஸ்மால்ல குடுத்திருந்தீங்கன்னா, நீங்க கால் பண்ற இப்ப console.logல வந்துட்டு நான் லாஸ்ட் நேம போயிட்டு கேப்ஸ்ல குடுத்தேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு வருவோம். இப்ப நான் இங்க num is equal to 25ன்னு குடுத்துட்டு, இங்க போயிட்டு
கேப்ஸ்ல நம் கொடுக்க முடியுமா? என்ன மட்டும் கேப்ஸ்ல மாத்தி குடுத்துருக்கேன். இப்படி குடுத்தா எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. ஏன் அப்படின்னா, இங்க நான் நம்ல ஃபர்ஸ்ட் என் வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல தான் குடுத்துருக்கேன். அப்ப அது ஸ்மால் லெட்டர்ல லோயர் கேஸ்ல நான் குடுத்ததுனால, இங்கேயும் நான் லோயர் கேஸ்ல தான் குடுக்கணும். இப்படி குடுத்தா எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாப்போமா? இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். சாரி, இங்க கொஞ்சம் நம்ம கமாண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எரர் அடிக்குது. வரேன். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம நம்பர்ன்னு வேற குடுத்துருக்கிறதுனாலே அது எரர் அடிக்கும். அன்காட் ரெஃபரன்ஸ்ன்னு வந்திருக்கா? வெயிட் a minute. இதுல நான் வந்துட்டு இந்த நம்ம மாத்திடுறேன். ஓகே. இப்போ 45 இதாயிடுச்சு. இதே நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எப்படி குடுத்திருந்தேன்? கேப்பிட்டல் Nன்னு குடுத்தப்போ எனக்கு வந்துட்டு இது பண்ண முடியல. ஐ மீன் அது வந்து பிரிண்ட் ஆகல. சோ தட் மீன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஒரு எலிமெண்ட்ட நீங்க அப்பர் கேஸ்ல டிக்ளேர் பண்றீங்கன்னா, அத கால் பண்ணும்போது அப்பர் கேஸ்ல தான் இருக்கணும். மாத்தி மாத்தி யூஸ் பண்ண முடியாது. ஓகே. சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்துட்டு இங்கேயும் லாஸ்ட் நேம் தான், இதையும் லாஸ்ட் நேம் தான். நீங்க ரீட் பண்ணும்போது லாஸ்ட் நேம் தான் ரீட் பண்ணுவீங்க. பட் சிஸ்டம்க்கு அது தெரியாது. சிஸ்டம் வந்துட்டு அங்க என்ன நீங்க குடுக்குறீங்களோ அதுதான் பார்க்கும். சோ அது பார்க்கும்போது அதுக்கு வந்து நேம் வந்துட்டு நீங்க என்ன வந்து கேப்ஸ்ல குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது. அதுக்கு வந்துட்டு ஐ மீன் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பார்க்கும். அது வந்துட்டு இதுவும் லாஸ்ட் நேம் தானே, அதுவும் லாஸ்ட் நேம் தானே நம்ம நினைப்போம். பட் சிஸ்டம் அப்படி நினைக்காது. சோ அங்க ஆட்டோமேட்டிக்கா கேஸ் சென்சிட்டிவா இருக்கும். நீங்க வேரியபிள் நேம்ஸ எப்படிலாம் குடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? சோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி குடுக்கலாம். இப்ப நாம இங்க குடுத்தோம்ல. இப்போ அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வேல்யூ அப்படின்னு நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இது வந்துட்டு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி குடுக்குறது. சோ இத என்ன சொல்லுவாங்கன்னா அண்டர்ஸ்கோர் அப்படின்னு சிம்பிளா. அண்ட் தென் அப்பர் கேமல் கேஸ்ல குடுக்குறது. அப்பர் கேமல் கேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த நம் அண்டர்ஸ்கோருக்கு முன்னாடி உள்ள கேபிட்டல் என்னும் அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் உள்ள வியையும் கேபிட்டல் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேரு தான் கேமல் கேஸ். இல்ல இங்க கொடுத்திருக்காங்கல்ல, ஃபர்ஸ்ட்ங்கிறது ஒரு வேர்டு, நேம்ங்கிறது இன்னொரு வேர்டு. சோ 2 வேர்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு நேம் கொடுத்திருக்கும் போது, அந்த ஃபர்ஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் அப்படியே எஃப் வந்து கேப்ஸ்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை என்ன வந்து கேப்ஸ்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி லாஸ்ட்ங்கிறது ஒரு வேர்டு, நேம்ங்கிறது ஒரு வேர்டு. ரெண்டுத்தையும் சேர்த்து லாஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுல லாஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? லாஸ்ட் எல் அப்படின்னு கொடுத்துட்டு நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பண்ணிருக்கோம்? எண்ட். அதையும் கேப்ஸ்ல குடுக்குறோம். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு 2 வேர்ட நீங்க ஒரு 2 வேர்ட நீங்க சேர்த்து எழுதுறப்போ, அந்த வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர மட்டும் நீங்க கேப்ஸ்ல குடுத்தீங்கன்னா, அதுக்கு பேரு தான் அப்பர் கேமல் கேஸ். இத இன்னொரு வகையில எப்படி சொல்லுவாங்கன்னா, பாஸ்கல் கேஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்படியும் நீங்க வந்து நேம் குடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி தான் நேம் குடுப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்துட்டு பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா லோயர் கேமல் கேஸ். சோ அந்த இப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் நேம்ல 2 வேர்ட் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட்ல குடுத்திருக்க வேர்ட் இப்ப மாஸ்டர் கார்ட எடுத்துக்குவோம். மாஸ்டர் கார்டு. மாஸ்டர் ஒரு வேர்ட், கார்டு ஒரு வேர்ட். ரெண்டுத்தையும் சேர்த்து மாஸ்டர் கார்டுன்னு ஒரு நேம் குடுத்திருக்காங்க. சோ இந்த நேம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாஸ்டர் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர அதுல உள்ள எல்லாத்தையுமே என்னது ஸ்மால் லெட்டர்ல குடுத்துட்டு, கார்ட் அப்படிங்கிற அந்த செகண்ட் வேர்ட் இருக்குல்ல, அந்த வேர்ட்ல மட்டும் கேப்ஸா மாத்திருக்காங்க. சோ இத வந்துட்டு லோயர் கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹைஃபன்ஸ நீங்க அலோவ் பண்ண முடியாது. ஹைஃபன்ஸ் வந்து நாட் அலோவ்ட். ஓகேவா? உங்களுக்கு வந்துட்டு ஹைஃபன் வந்துட்டு அலோவ்டு கிடையாது. நீங்க வந்து அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹைஃபன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. நீங்க இந்த வேரியபிள் நேம் இருக்குல்ல, இதுல வந்துட்டு நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, இங்க வேல்யூன்னு குடுத்துருக்காங்களா? இதுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்றேன்னா, ஹைஃபன் யூஸ் பண்ண முடியுமா என்னால? யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா, வேரியபிள் நேம்ல ஹைஃபன் உங்களால யூஸ் பண்ண முடியாது. பட் இதுல யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இஸ் ஈக்குவல் டு 45 மைனஸ் 2 அப்படின்னு நான் இங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சம்ல இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு வேல்யூஸ்ல நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு, ஒரு ஏதோ ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ்ல நீங்க வந்து மைனஸோ, பிளஸோ அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு வேரியபிள் நேம்ல நீங்க போயிட்டு ஹைஃபன யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து அது வந்துட்டு சப்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கும். இப்ப நீங்க ஒரு நம்லேருந்து ஒரு வேல்யூ உங்களால சப்ட்ராக்ட் அதுக்கு வந்து நீங்க ஹைஃபன் யூஸ் பண்ணிட்டாலே ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அது என்ன நினைச்சுக்கும்னா அது வந்து மைனஸ் சிம்பிள் அப்படின்னு நினைச்சுக்கும். சோ அப்ப நீங்க இப்ப நம் மைனஸ் வேல்யூ அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா சிஸ்டம்க்கு என்ன தெரியும், நம்மனா என்னன்னு தெரியாது, அதுக்கு வேல்யூல இருந்து எப்படி டிசைட் பண்ணணும், எப்படி மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. சோ அதனால நீங்க வந்து ஒரு வேரியபிள் நேம்ல ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ண கூடாது. நீங்க ஒரு ஒரு அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் பண்றீங்கன்னா அப்ப நீங்க வந்து ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சப்ட்ராக்ஷனா அப்ப கன்சிடர் பண்ணிப்போம். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க சப்ட்ராக்ஷன்ஸ் அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளவுதான். லெட்ஸ் செக் இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இத லெட் எக்ஸ் கமா ஒய் 2 வேரியபிள் கொடுத்து அந்த 2 வேரியபிளையும் ஆட் பண்ணி எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கன்சோல்ல ஒழுங்கா பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு. இப்போதைக்கு நான் எல்லாத்தையுமே லெட் யூஸ் பண்ணியே பிரிண்ட் பண்றேன். ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு லெட் வேறு இதோட டிஃபரன்ஸ் வந்து வரும். கண்டிப்பா நீங்க அந்த டிஃபரன்ஸ் படிச்சாதான் ஜாவா ஸ்கிரிப்டே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ அதனாலதான் நான் இந்த கிளாஸ்லயே அதோட டிஃபரன்ஸ பத்தி சொல்லல. ஓகேவா? உங்களுக்கு வரும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம டிஃபரன்ஸ் என்னன்னு படிப்போம். லெட்னா என்ன, லெட் கேரு, லெட் வேறு கான்ஸ்டுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் படிப்போம். சோ அதனால இப்போ வந்து நான் இப்போதைக்கு எல்லா இடத்துலயும் லெட் யூஸ் பண்றேன். இது எதுக்கு அப்படின்னா ஒரு வேரியபிள நீங்க புதுசா டிக்ளேர் பண்ண போறீங்கன்னா ஒண்ணு லெட்ன்னு டிக்ளேர் பண்ணணும், இல்ல வேர்ன்னு டிக்ளேர் பண்ணணும், இல்ல கான்ஸ்ட்னு டிக்ளேர் பண்ணணும். இது மூணுல ஏதாவது ஒண்ணு வச்சு நீங்க டிக்ளேர் பண்ணணும். அது எந்தெந்த இடத்துல லெட் யூஸ் பண்ணும், எந்தெந்த இடத்துல வேறு, எந்தெந்த இடத்துல கான்ஸ்ட் யூஸ் பண்ணணுங்கிறத உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு எப்படி அந்த இது இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க இங்க கொடுத்திருக்க மாதிரி 2 வேரியபிள டிக்ளேர் பண்ணி அத நான் வந்து எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்க்க போறேன். இப்ப நான் இங்க வந்து என்னன்னு பிரிண்ட் பண்றேன்னா எக்ஸ் எக்ஸ் கமா ஒய். ஓகே. இங்க போயிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்ல. எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்றேன்னா 5 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். ஒய்க்கு வந்துட்டு 9 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். இங்க போயிட்டு எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு லெட்ஸ் செக். பிரிண்ட் ஆயிருக்கா? 14 இங்க பிரிண்ட் ஆயிருக்கா? உங்களுக்கு தெரியுதா டிஃபரன்ஸ்? இங்க 14 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா எக்ஸ டிக்ளேர் பண்ணிருக்கோம், ஒய்யை டிக்ளேர் பண்ணிருக்கோம், எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ. கன்சோல் டாட் லாக்ல எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால என்ன ஆயிருக்கு? இங்க வந்துட்டு 14 5 பிளஸ் 9 14. ஸோ 14 இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. வேற ஏதாவது எனி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோமா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. ஓகே. நம்ம இப்ப அதுல இன்னொன்னு பார்த்தோம் இல்லையா? இப்படியும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு 2 ஆல்ரெடி கொடுத்திருக்கிற எக்ஸோட வேல்யூல இருந்து 2 மல்டிப்ளை பண்றேன். தானே 5 கொடுத்துருக்கேன். 5ஓட இப்ப 2 மல்டிப்ளை பண்றேன். அப்ப 5 இன்ட்டு 2 10. 10 நமக்கு பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாமா? அடுத்து ஒய்யை கன்சோல் டாட் லாக்ல எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. 10 பிரிண்ட் ஆகுது. அப்படிதானே? சோ இதுதான். அப்புறம் இது வந்துட்டு என்னது? குளோபல் வேரியபிள். சோ இந்த குளோபல் வேரியபிள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நீங்க அதை கால் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். மீன்ஸ் இப்ப நான் இங்க வந்துட்டு கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே அந்த கன்சோல் டாட் லாக்ல அந்த நேம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதே நீங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில போயிட்டு கன்சோல் டாட் லாக்ல நான் என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒய்ய பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா?
ஒய்யை பிரிண்ட் பண்ண சொல்றேன். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன பண்ணுது? அன்காட் ரெஃபரன்ஸ் ஒய் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. அப்படிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்யை நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா நம்ம ஒய்யை வித்தின் தட் ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நீங்க அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணவோ இல்ல அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணவோ எதை ட்ரை பண்ணாலும் அது வந்து இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே பண்ணாது. ஓகே, நான் இப்போ இதை கட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? நேமை இதுக்குள்ள கால் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நேமும் பிரிண்ட் ஆகுது, அந்த ஒய்யும் பிரிண்ட் ஆகுது. இந்த நேமை நான் என்ன பண்ணலாம்? இந்த அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் டிக்ளேர் பண்ணலாம். அப்படிதானே? ஸோ நான் என்ன பண்றேன்னா அவுட் சைட் த ஃபங்க்ஷன் இங்க உள்ளதை இப்படி எடுத்துட்டு நான் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் இதை டிக்ளேர் பண்றேன். சரி சரி. சோ இப்ப நீங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்சோல் டாட் லாக்ல நேம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? சோ நேம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் தானே ஃபங்க்ஷன் காலே இங்க நடந்திருக்கு. சோ அதனால அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் நடந்த உடனே டைரக்டா போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளது எக்ஸிக்யூட் ஆகுது. சோ நீங்க இந்த நேம் வந்து குளோபல் வேரியபிள்ங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நீங்க அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியிலயும் நீங்க அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரி, டிக்ளேர் பண்ணிக்கலாம் மீன்ஸ் அதை நீங்க கால் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பண்ணி பார்க்கணும் மாதிரி இருக்கா? இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணி பார்த்துட்டோம். அப்பர் கேஸ்ல டிக்ளேர் பண்ணலாம், லோயர் கேஸ்ல டிக்ளேர் பண்ணலாம். பாஸ்கல் கேஸ்லாம் சொன்னால இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஓகேவா? இதை நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் நம் அப்படிங்கிற நேமை கொடுக்குறேன். ஓகே, சோ இது வந்துட்டு என்ன கேஸ்? இப்ப நான் இங்க ஃபர்ஸ்ட் நேம் டிக்ளேர் பண்ணிருக்கல, இது என்ன கேஸ்? அப்பர் கேஸ். அப்பர் கேஸ். அப்பர் கேஸ். கேமல் கேஸ். கேமல் கேஸ், கரெக்ட். கேமல் கேஸ். ஓகே, அத இன்னொரு கேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்கல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பர் கேஸ் தான் எல்லாமே அப்பர்ல இருக்கும். ஓகேவா? அது அப்பர் கேஸ். இதே இந்த இடத்துல இதை நான் நார்மலா டிக்ளேர் பண்ணிட்டு இது என்ன கேஸ்? லோவர் கேமல் கேஸ். லோயர் கேமல் கேஸ். வெரி குட். சோ அந்த மாதிரி நீங்க வந்து எப்படினாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். அப்பர் கேமல் கேஸ், லோயர் கேமல் கேஸ் இல்ல அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரூல்ஸ் தான். நீங்க வந்து டிஜிட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ரூல்ஸ்ல 2-3 ரூல்ஸ் தான். ஸோ டிஜிட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெறும் டிஜிட்ஸை மட்டுமே ஒரு ஒரு வேரியபிள் நேமா கொடுக்க கூடாது. அண்ட் ஆல்சோ ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட வேரியபிள் நேம்ல ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ்ன்னு பார்த்தோம். வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? வேற எதுவும் பெருசா எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி பாக்குற மாதிரி இல்ல. கிளாஸ்ல எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். சோ ஐடென்டிஃபையர்ஸ்னா என்னன்னு புரிஞ்சது தானே? ஐடென்டிஃபையர்ஸ் லெட் வேறு கான்ஸ்ட் மட்டும் நம்ம நாளைக்கு ஓகேவா? அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதோட டிஃபரன்ஸ் அது என்ன நாளைக்கு பார்க்கலாம். நான் செக் பண்ணல, அது பிபிடில இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணல. ஸோ பிபிடில இருந்துட்டுனா இன்னைக்கே சொல்லிட்டாலும் நாளைக்கு கிளாஸ்ல வேற என்ன சொல்றது, அதனாலதான் அதை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பேசிக்ஸா பார்த்துருக்கோம் சின்டாக்ஸ். நாளைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணி பாத்தீங்களா? இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாத்துக்குமே ரன் ஆச்சா? ரன் பண்ணி பார்க்கலாம் மேம். இனிமே தான் பார்க்கணும். ஓகே, ஸோ
ஸோ வந்து கோட இது பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு இந்த டைம் கொஞ்சம் புதுசா இருக்கும்ல. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு செஷன் அவ்வளவுதான். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா செஷன் மேம் லாஸ்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்ல, அது அப்லோட் பண்ணுவீங்களா? என்னோட ஃபோட்டோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே மேம். ப்ராஜெக்ட்ஸ் அது வைஸ் இன்னும் அப்லோட் அப்லோட் பண்ணல. பண்ணிட்டேன். பட் நேத்து உள்ள கிளாஸோட ரெக்கார்டிங் மட்டும் அப்லோட் பண்ணல. பட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே மேம். ஓகே. நீங்க வந்துட்டு மேபி உங்களுக்கு அப்லோட் ஆகலன்னா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு அப்லோடிங் டீடைல்ஸ், அப்டேட்ஸ்லாம் குடுக்குறவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ம். ஓகே மேம். ம். சரி. சைட் பை சைட் நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸும் உட்காந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அத பண்ணிட்டு அத கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, மண்டே வந்துட்டு ப்ராஜெக்ட் ஷோ பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 3 ப்ராஜெக்ட்டும் ஷோ பண்ணணும் அப்படின்னு இல்ல. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட்டையாவது நீங்க வந்து ஷோ பண்ணா ஓகே. ஓகேவா? எது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத முழுசா ஃபினிஷ் பண்ணிட்டு, அத நீங்க ஷோ பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ ஸோ தேங்க் யூ.